இன்க்ளூடிங் நம்ம சிஎம் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் தினசரி அப்படியே ஃபிட்னஸாக இருக்கிறாரு. இதனடா குசு மருந்தா இல்லை வேறு எதுவும் பூச்சி மருந்தா கரப்பாம்பூச்சி மருந்தாங்கிற மாதிரிலாம் சந்தேகம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி இவங்க அரேஞ்ச் பண்ணாங்க, இந்த அளவுக்கு ஒரு நம்பகமான ஸ்டாஃப்ஸோட அவங்க வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே வர்றா விட்டத்தை பார்க்குற என்னடா மேலே பார்த்துட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோ, மியூசிக் ஸ்டுடியோ, லைட் ஸ்டுடியோ, எக்கச்சக்கமான ஸ்டுடியோலாம் இருக்குது. என்னடா புதுசாக ஏதோ சைக்கிள் ஸ்டுடியோன்னு ஏதோ ஒன்று இருக்கே அப்படிங்கிறதான் நானும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் அதே சந்தேகத்தோடு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உள்ள ஒரு ரவுண்டு போய் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய செக்மெண்ட்ஸில் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அதாவது சைக்கிள் ஸ்டுடியோக்குள்ளே என்னென்ன இருக்குது, சைக்கிள் ஸ்டுடியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, என் கூட இந்த சைக்கிள் ஸ்டுடியோனுடைய ப்ரொப்பரேட்டர் வந்து பேச போகிறாரு. ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு. என்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இந்த வெயிட் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக வச்சுட்டு நான் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயத்தை தான் அவர் வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இதை பல செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் நம்ம சிஎம் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் தினசரி அப்படி ஃபிட்னஸாக இருக்கிறாரு. நம்ம சிஎம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி முன்னாள் காவல்துறை டிஜிபி மிஸ்டர் சைலேந்தர் பாபு இருக்கிறாரில்ல, அவர், நம்ம ஆர்யா அவர்கள், இவங்க எல்லாருமே இதை அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பான விஷயத்தை தான் உள்ள அப்படி வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. போலாமா? இதுதான் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற அற்புதமான ப்ராடக்ட்ஸு. ஸோ விதவிதமான சைக்கிள்ஸ் இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மல்டி பிராண்டட் சைக்கிள் ஒரு ஒன் ரூஃப்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பிராண்டில் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டினுடைய பேஸான மாடல்லேருந்து ஹை அண்ட் மாடல் வரைக்கும், இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 5,000லேருந்து ஒரு 1 lakh அதுக்கும் மேலே, அதாவது ஆயிரக்கணக்கிலேருந்து லட்சக்கணக்கான மதிப்பில் இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். கமான். நம்மலாம் சின்ன பிள்ளையில நம்ம அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு பெடலு, அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி லைட்டு, இந்த மாதிரி வச்சு தான் நம்ம சைக்கிளை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய சைக்கிள்லாம் கியர்லாம் வச்சு வந்துருச்சு. நம்ம வண்டிக்கு எப்படி கியர் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி சைக்கிளுக்குலாம் நிறையா கியர் வந்துருச்சு. அந்த கியரை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு நம்ம காலில் பெடல் அமைத்த தேவையில்லை, கையில் ஒரு சில பட்டன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம கியரை அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்களா சைக்கிளை தூக்கி செவுத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் யாரும் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தான் அதை வந்து மாட்ட முடியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ப்ரைஸ் டேக்ஸ் இங்கே இருக்குது. அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா அழகான சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. அதோட சைக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் சைக்கிள், அதுதான் வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து ஜிபிஎஸ் சென்சாரு, அப்புறம் வந்து பேட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு குட்டியாக ஒரு பைக்கு, அதுவும் இன்றைக்கி தேதியில் வந்து இந்த இருக்கக்கூடிய பெட்ரோல் விலைவாசிக்கு நம்மளால் பெட்ரோல்லாம் போட முடியலப்பா. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சைக்கிள் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போடாமல் நம்மளுடைய உடம்புக்கும் அப்படி எஃபர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளும் அழகாக அப்படியே ட்ரிம்மாக இருக்கலாம், அப்படியே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். மார்னிங் எக்ஸசைஸ் வந்து நிறையா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சைக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் சைக்கிள். ஸோ இதை பற்றியும் நான் சொல்கிறத விட இந்த கடையினுடைய ப்ரொப்பரேட்டர் அவர்கள் சொன்னார்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த சைக்கிள் பார்த்தீங்களா ஸ்காட் பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏறி உட்காரலாம்லாம் தோணுது. ஆனால் எனக்கு இருக்கிற ஹைட்டுக்கு இந்த சீட்டில் ஏறி உட்காந்து ஓட்ட முடியுமான்னு தெரில. நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சைக்கிளை உள்ளே தேர்ந்தெடுத்து அப்புறமா நான் ஓட்டி காட்டுறேன். கைப்பில்லை குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. ஸோ நீங்கள் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம சின்ன சொக்கி குளம்ல இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டுடியோவுக்கு வந்து அப்படி விசிட்டை போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தரப்பட்ட சைக்கிள்ஸ் இருக்குது. அது நீங்கள் பெஸ்ட்டில், அதாவது சூஸ் த பெஸ்ட் மாதிரி எந்த இது சிறப்பாக இருக்கோ அந்த சைக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்குது, வாங்க அதையும் காட்டுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதனடா குசு மருந்தா இல்லை வேறு எதுவும் பூச்சி மருந்தா கரப்பாம்பூச்சி மருந்தாங்கிற மாதிரிலாம் சந்தேகம் இருக்கும். இது வந்து நம்ம சைக்கிளில் செயின் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த செயினில் நம்ம அடிக்கிறதுக்கான ஸ்ப்ரே, லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த செயினோட பல்லுலாம் இருக்கும்ல, அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரியே நம்ம டூ வீலர், பைக் ஓட்டணும் அப்படின்னா ஹெல்மெட் போடுவோம் இல்லையா. ஸோ சைக்கிளுக்கும், இப்போ நம்ம சைக்கிள் ட்ரைவ் பண்ணக்கூடிய நமக்கும் வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த ஹெல்மெட்டும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ லூப்ரிகன்ட்ஸ், ஹெல்மெட் மட்டும் இல்லை, அப்படியே இங்கிட்டு சுற்றி வந்தீங்கன்னா பல தரப்பட்ட அக்சசரிஸ் இருக்குது. சைக்கிளாக நிப்பாட்டியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நான் இங்கேருந்து காட்டுறேன். ஸோ லாக்கு, நம்ம வைக்கக்கூடிய அந்த டைமரு, இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
அண்டு நம்ம இங்கே இந்த கடையில் பார்த்தோம்ல செவுத்தில் எப்படா சைக்கிள் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டும் வந்து விற்பனை ஆகுது. அப்படி போய் நம்ம பழைய காலத்தில் மாதிரி ஸ்டாண்டெலாம் எடுத்து போட்டுலாம் இருக்கணும் தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டாண்டில் போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சைக்கிள் அப்படியே சூப்பராக ஜம் நின்றுடும். அண்ட் அதே மாதிரி இங்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா ட்ரெக் மாடலில் ஒரு மாடலே வந்து பார்த்திங்கன்னா டோமைன் ட்ரெக் அப்படின்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேக்காக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பல டெக்னாலஜிலாம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸோ இதை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் பின்னால் ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே பல ரகசியங்கள் வேறு ஒளிஞ்சிருக்காமா. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு உருளவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபேனு, காற்று வரும். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வேர்த்துச்சுன்னா அப்படி உண்டுக்கலாம். முக்கியமான விஷயம், வீடியோ போடுற நானே கண்ணாடி போட்டிருக்கேன்னா சைக்கிள் ஓட்டும் போது அந்த தூசியிலேருந்து நம்ம கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு கண்ணாடி தேவை இல்லையா? பார்த்தீங்கன்னா அழகழகாக கண்ணாடி. ஸோ அதை வாங்கி போட்டுட்டா என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது போட்டிங்கன்னா கதாவாக இருப்பீங்க. மற்ற நேரம் போட்டோன்னா கொஞ்சம் எதுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 வீல்ஸ். பேர் வந்து எனக்கு படிக்கும்போது வேறு மாதிரி இருக்குது, OAKLEY. இது வந்து நான் அங்கே காமிச்சது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்ச ஹெல்மெட்ஸ் தானே. இங்கே வந்து நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது உள்ளே வச்சுருக்கிறாங்க. சின்ன மண்டைக்கு தகுந்த மாதிரியான ஹெல்மெட், பெரிய மண்டைக்கு தகுந்த மாதிரியான ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி அங்கிட்டும் இருக்குங்க. அந்த செயின் ஸ்ப்ரே மாதிரி ஆயில்ஸு நிறையா இருக்குது. பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரிலாம் இருக்குது. டக்குன்னு எடுத்து அடிச்சுட்டு ஓட்டுறதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுவும் எதுவும் இருக்குது போல். பைக் கிளீனருங்க. நம்ம சைக்கிளை வந்து அழகாக அப்படி பாலிஷாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதையும் தாண்டி இதில் சிப்பர்லாம் இருக்குது. முன்னாடி சைக்கிள் ஓட்டும்போது உங்கள் ஸ்டாண்டு வைக்கலை அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் இருக்கும்போது இந்த ஹோல்டரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வச்சுருக்காங்க, வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்காங்க. ஜூஸோ தண்ணியோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். அதையுமே வந்து விற்பனை பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள் பம்ப்பு. அதே மாதிரி ஒரு பம்ப்பு. ஸோ இது வந்து மாடர்னாக இருக்குது. எவ்வளோ ப்ரெஷர், நம்ம பெட்ரோல் பல்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வச்சு நமக்கான டயரை வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, காற்று ஃபில் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சைக்கிளுக்கும் ஃப்ரண்ட்டு டயருக்குனா இவ்வளோ, பேக் டயருக்குனா இவ்வளோ ப்ரெஷரு அப்படிங்கிறத நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா காற்றடிச்சோன்னா நம்மளுடைய சைக்கிளோட காற்று சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பம்ப்ஸும் வச்சுருக்கிறாங்க இவங்க. ஸோ நீங்கள் சைக்கிளுக்கு தேவையான A to Z ஜாமான் இங்கே வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு ஏர் ப்ரெஷரில் இயங்கக்கூடிய ஒரு ஷாக் பம்ப் தான். இப்போ சைக்கிளில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லாம் போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸு, ஒரு லாங் ட்ராவல் போகிறவங்க இந்த மாதிரியான மேப்ஸ் மூலமாக, ரேடார் மூலமாக, அவங்கள வந்து ஜிபிஎஸ் மூலமாக அவங்களுக்கான விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான ஜிபிஎஸ் மிஷின். அந்த ஜிபிஎஸ் மிஷினை எங்கே வைக்கிறது அப்படின்னா சைக்கிளே முன்னாடி ஹோல்டர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அதாவது சைக்கிளுக்கு தேவையான A to Z இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போய் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சைக்கிள் கடைக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம், பட் இருந்தாலும் வச்சுருக்காங்க. வாஸ்து மீன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோவில். அந்த மீனுக்கு போடுற ஃபுட்டும் வச்சுருக்குறாங்கப்பா. அப்படியே உள்ளே வந்தோன்னா இது தாங்க மினி கேரேஜ் மாதிரி. மினி கேரேஜில் கிட்டத்தட்ட பல்கான கேரேஜ் தான். ஸோ அவர் தான் வந்து இங்கே நம்ம என்ன சைக்கிள் வேணும், என்னென்ன மாதிரி அக்சசரிஸோடு வேணும் அப்படிங்கிறத அற்புதமான அந்த நபர் தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் சர்வீஸு இல்லைனா புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபிட் பண்ணணும், இல்லை சைக்கிளில் வந்து எனக்கு ஜிபிஎஸ் மிஷின் வைக்கணும், இல்லை வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வைக்கணும், என்ன வைக்கணும், எங்கள் அம்மா வந்து ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பெரிய அட்டை பாக்ஸு பின்னாடி ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி பல மிஷின்ஸ் வந்து இவங்க வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் கேரேஜ் இருக்குது. நம்ம கவுண்டமணி அண்ணே மாதிரி உட்காந்து சைக்கிள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆலினால் அழகராஜாவோட ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா டெமோ பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாரினில் பார்த்துருப்போம். நம்ம ஊர் கண்டிஷனுக்கு இது செட் ஆகுமா? தாராளமாக செட் ஆகும். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு, அப்படி டக்குன்னு போய்ட்டு ஜக்குன்னு வரணும்னா இந்த மாதிரி பைக்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ இது வந்து உங்கள் டெமோக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்டர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு இந்த பைக் ஆனது கிடச்சிரும். ஸோ அதனால் பேர்பட்ட பைக்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணி தராங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற சைக்கிள் வந்து இப்போது வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வண்டியில் எப்படி 3 months வந்து சர்வீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்ககிட்டே நீங்கள் சைக்கிள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் முன்கூட்டியே சொன்னேன்ல, பெரியவங்களுக்கு மட்டும்தான் சைக்கிள் இருக்கா, சின்ன பசங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு தனியாக ஒரு கண்டெய்னரே போட்டு அதில் கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ட்ரெயினில் இருக்கிற 2 டயர் ஸ்லீப்பர் மாதிரி அழகாக அமைச்சிருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய சைக்கிள், மேலே இருக்கக்கூடிய சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, பிறந்து ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னா கூட அந்த பாப்பாக்கும் அந்த பையனுக்கும் உண்டான சைக்கிள் கூட இருக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு சைக்கிள் தான். இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா அவெஞ்சர்ஸ், அப்புறம் ஹல்க்கு, அவரோட பேரில் கூட நிறைய சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. நம்மளாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரி சைக்கிள்லாம் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. பரவாயில்ல, வளர்ந்துட்டோம், நம்ம வந்து வெளியில் இருக்கிற சைக்கிளே வந்து வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சைக்கிள் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட சைக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 1 வீக்கு 3 டே என்னென்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கோ சரி பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே அந்த கேரேஜுக்குள்ளே போயிடலாம். அங்கே வந்து ஒரு நபர் வந்து சைக்கிள் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, பார்த்துவாங்க. நிறையா பெட்டிகள்லாம் வேறு இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்கிள் அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெட்டிகள். நிறையா சைக்கிள் வந்து இன்னும் அன்பாக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் அந்த விஷயங்களும் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு மினி சைக்கிள் கேரேஜுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் தட்டி விடக்கூடாது, என்னை மாதிரி நீங்களும் தட்டி விட்டுறீங்க. பொண்ணு வீடு இந்த பக்கம். ஆமால்ல, இந்த கண்ணாடியில் கொஞ்சம் கோளாறு இருக்கு. அதே கண்ணாடியை கழட்டி இருக்கணும். சரி, பரவாயில்ல. பார்த்தீங்களா, எல்லா விதமான 10க்கு 12 ஸ்பேனர்லேருந்து 11க்கு 14 ஸ்பேனர்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்பேற்பட்ட சிறப்பான ஒரு விஷயத்த ஒரே 1 ரூஃப் கீழே சைக்கிள் விற்பனையும் பண்ணுறாங்க. சைக்கிளுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் விற்கிறாங்க. அண்ட் சைக்கிளுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சைக்கிள் ஸ்டுடியோ. ஸோ இவங்க வந்து இதுக்கான விஷயங்கள், இவங்க எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி இவங்க அரேஞ்ச் பண்ணாங்க, இந்த அளவுக்கு ஒரு நம்பகமான ஸ்டாஃப்ஸோடு அவங்க வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். யாருக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கடுத்து நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்கும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. அண்ட் அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் சைக்கிள் வாங்கணும், பிராண்டடான சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சின்ன சொக்கிக்குளம்ல இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டுடியோ இந்த இடத்துக்கு தான் வாங்க. நீங்கள் சின்ன சொக்கிக்குளம் ரோட்டில், விஷால் மால் ரோட்டில் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அதுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.